ज्ञानाञ्जनशलाकया सत्सुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। அனைத்து பக்தர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ சைதன்ய பாகவதம் தொடர் உபன்யாசம். ஸ்ரீ சைதன்ய பாகவத்துடைய ஓரொரு அத்தியாயம் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன, அது நடைமுறையில் எப்படி நம்ம பயிற்சி பண்ண போறோம், பக்தியை வந்து பக்தியினுடைய விஞ்ஞானத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, பகவான் மேல் நம்ம எவ்வாறு அன்பு வளர்த்துக் கொள்வது, நம் வாழ்க்கையின் இறுதி லட்சியம், நம்முடைய அல்டிமேட் கோல், நம் வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம் பகவான் மேல தூய்மையான கலங்கமில்லா அந்த கிருஷ்ண பிரேமம், தூய்மையான அன்பு, அனன்ய பக்தி. அதனை நாம் அடைவதற்காக ஆச்சாரியர்கள் இந்த பூமியில் அவதாரம் செய்து பகவானுடைய பல்வேறு லீலைகள், பகவான் இந்த பூமியில தோன்றி பல்வேறு லீலைகள் பண்றாங்க. அந்த லீலைகளை ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா நமக்கு விளக்கி கொடுத்திருக்காங்க. அந்த லீலைகளை நாம் படிப்பதால, ஸ்ரீ சைதன்ய மகாபிரிய தெய்வீகமான லீலைகளை படிப்பதால, கேட்பதால, பாடுவதால, நினைவில் கொள்வதால நாமும் இந்த தூய்மையான பக்திங்கிற தளத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்போம். ஏன்னா பகவானே பக்தனாக வந்து அந்த பக்தியினுடைய பரமானந்தம், மிக உயர்ந்த நிலை, இந்த கிருஷ்ண பிரேமத்தை அனுபவித்தது மட்டுமல்லாமல் அதை விநியோகம் செய்தார். அப்ப ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம் நமக்கு கிருஷ்ணர் மேல, சைத்தன்ய மகாபிரபு மேல கலங்கமில்லா அன்பு, தூய்மையான பக்தி, கிருஷ்ண பிரேமத்தை நல்கக்கூடியது. இப்போ கடைசியா நம்ம ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்துல 12வது அத்தியாயம் படிச்சோம். இன்னைக்கு வந்து நம்ம 13வது அத்தியாயம் படிக்கிறோம். 12வது அத்தியாயத்தோடைய சாரம் நாம் அறிந்து கொண்டது, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நவதீப தெருக்கல்ல எப்படி கிருஷ்ணரும் பலராமரும் மதுரா தெருக்கல்ல வந்து அற்புதமா லீலை செய்து எல்லா மதுராவாசியும் கவர்ந்தார்களோ, பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்தபோது 5000 வருடத்துக்கு முன்பாக மதுரா தெருக்களில் நடந்து செல்லும் போது அனைத்து மதுராவாசிகளும் பகவானுடைய அழகை கண்டு தங்கள் ஹிருதயத்தை பறி கொடுத்தார்கள். முற்றிலும் பகவானுடைய வசமாகிவிட்டார்கள். அவர் மேல அன்பு பிரேமம் எழுந்தது. அந்த கடை வீதியில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்றவங்க, பூ கட்டிட்டு இருந்தவங்க எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போனாங்க, பிரமிச்சு போனாங்க கிருஷ்ணனுடைய அழகு கண்டு மயங்கி. அதே போல நவதீபத்திலையும் அதே பகவான் கிருஷ்ணர் பிரஜேந்திர நந்தன், பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சி சூதா ஹோயில சை பலராம் கோயில நித்தாய். யாரும் பிரஜேந்திர நந்தன், பிருந்தாவன நந்தன், பிருந்தாவனத்து கிருஷ்ணா, சச்சி மாதாவுடைய அந்த பிருந்தாவன கிருஷ்ணா சச்சி சூதா, சச்சி மாதாவுடைய குழந்தையா வந்திருக்கார் பலராம் கோயில நித்தாய், பலராம நித்யானந்தர். அப்போ கிருஷ்ணர் மதுரைப்புரி லீலை செய்தது போல நவதீபத்துல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தன்னுடைய காரணமற்ற கருணையாலும் தன்னுடைய கருணை மிகுந்த பார்வையால எல்லோரையும் வசீகரித்தார். அப்ப அந்த துணி நெசவாளக்கூடிய அந்த கைத்தறி நெசவாளர், ஆயர்குல சிறுவர்கள், இளையர்கள், அப்புறம் பூ வியாபாரம் பண்ணவங்க, அப்புறம் பான் வியாபாரம் பண்ணவங்க, பர்ஃப்யூம் செண்டு, அதாவது இந்த வாசனை திரவியம் வியாபாரம் பண்ணவங்க, எல்லா கடைவீதிகளில் எல்லோருக்கும் மகாபிரபத்தின் அந்த கடைவீதி வழியா நடந்து வரும்போது எல்லோரும் அவரை வசீகரித்தார். எல்லோரையும் அவர் வசீகரித்தார். எல்லோரும் அவருடைய மனதை மகாபுரி தாமரை திருவடியில் பறி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அந்த அஸ்ட்ராலஜர் ஜோசியக்காக பிரமிச்சு போன இந்த குழந்தை, இந்த சிறுவன் யாரு, இந்த பாலகன், இந்த பையன் யாரு, நிமாய், ஒரு 15-16 வயசு நிமாய்க்கு, இளம் வாலிபன். கையை கொண்டு போய் காமிச்சார், யாரு பார்த்து சொல்லுங்களேன். அவர் கண்ணை மூடி தன் கோபால மந்திரத்தை சொன்னா பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள். பிரமிச்சு குழம்பி போய் கடைசியில நிமாயிட்ட சொன்னாரு, நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, நான் மந்திரத்தை என்ன சரியா உச்சரிக்கல, எனக்கு மனசுலாம் ஒரு நிலை இல்லை, என் மனது ஒரு நிலை படலை, அதெல்லாம் நான் பொறுமையா சொல்றேன், நாளைக்கு வாங்க நான் சொல்றேன்
நிமாயும் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றார். இப்படி அற்புதமான லீலைகள். அதுக்கப்புறம் ஸ்ரீதர பண்டிதர் ரொம்ப எளிமையான பணிவான ஒரு பக்தர். ஒரு வைஷ்ணவர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்ந்த பக்தர்கள் மகாபுடைய சகாக்கள். ஸ்ரீதர பண்டிதர் எளிமையும் பணிவும் உள்ளவர். அப்ப ஸ்ரீதர பண்டிதர் கூட போய் தர்க்கம் பண்ணி அவருடைய பொறுமையை சோதிச்சு அவரை தொந்தரவு பண்ணி மகாபிரபு என்ன செய்தாலும் மகாபுடைய சகாக்கள் ஸ்ரீதர பண்டிதராகட்டும், முகுந்த தத்தராகட்டும், முராரி குப்தர், கதாதர் பண்டிதர், இவங்கெல்லாம் நிமாய் என்ன குறுப்புத்தனம் பண்ணாலும், அவங்களை என்ன தொந்தரவு பண்ணாலும், அவங்கள சீண்டி விட்டாலும், அவங்களை கோபப்படுத்தினாலும் அவங்க கிளர்ச்சி அடையவே மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு நிமாய் மேல இனம் புரியாத ஒரு அன்பு, அவருடைய தேஜஸும் அவருடைய அந்த நிமாயோடைய அந்த தெய்வீகமான தோற்றம் அவங்களை கவர்ந்தது. அதனால நிமாய் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் சம்டைம் ரொம்ப பொறுமையினுடைய உச்சத்துக்கு போய் நிமாய் சோதிப்பார். அவங்களை பொறுமையினுடைய உச்சத்தை சோதிப்பாங்க. அந்த நேரத்துல தான் சின்னதா அவர்கிட்ட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்களே தவிர அது கூட அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. நிமாயிட்ட தங்களை முழுமையா ஒப்படைச்சிட்டாங்க. இந்த பிராமணரை வெற்றி கொள்ளவே முடியாது. இந்த பிராமணரை வெற்றி கொள்ள முடியாது. இவருக்கு இருக்கிற புத்தி சாமர்த்தியம், இவருடைய புத்தி கூர்மை, இவருடைய நாலேஜ், இவருடைய பாண்டித்யம், இதெல்லாம் வைத்து இவர் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும், இவர் கிருஷ்ணனுடைய பக்தர் எவ்வளவு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நிமாய்க்காக வேண்டிய எல்லா பக்தரும் பிரார்த்தனை செய்தாங்க. இந்த மாதிரி ஒரு நவதீப தெருக்கில் ஒரு மிடுக்கான ஒரு கம்பீரமான ஒரு அப்படியே ஒரு ஒரு கர்வம் கொண்ட ஒரு பண்டிதனை போல நிமாய் ஒரு லீலை புரிந்தார். இது பகவானுடைய லீலை. அந்த லீலையில தன் பக்தர்களுடைய மகாபிரபு ஒரு மிடுக்கான ஒரு கர்வம் கொண்ட ஒரு பண்டிதனை போல நவதீபத்துல வலம் வந்தது தன் பக்தர் தன் மேல வைத்துக்கிற அன்பு இந்த உலகத்துக்கான. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல பக்தி தொண்டு எந்த அளவுக்கு வலுவாத நம்பிக்கை வச்சிருக்காங்க, கிருஷ்ணர் மேல எவ்வளவு தூய்மையான அன்பு வச்சிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கிளர்ச்சி அடைறதில்லை, கோவப்படுறதில்லை, பொறாமை கொள்றதில்லை, சட்டை போடுறதில்லை. கூடுமான வரைக்கும் அவங்க பக்தியில பகவானுடைய நினைவுல அவங்க நாட்களை கழிக்கிறாங்க. முகுந்த தத்தர், முராரி குப்தர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூரா, ஸ்ரீதர பண்டிதர், இவங்களுடைய தெய்வீகமான குணம், இவங்களுடைய தெய்வீகமான குணங்களையும் இவங்களுடைய சரணாகதியும் இவங்க பகவான் மேல வைத்திருக்கிற அன்பும் இந்த உலகத்துக்கு காமிக்கிறது. பகவான் இப்படி ஒரு லீலை செய்தார். இன்னும் சில வேளைகள்ல சச்சி மாதா பிரமிச்சு போவாங்க. ஒரு நாள் நிமாய் வீட்டு முற்றத்துல உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு நல்ல பௌர்ணமி அன்னைக்கு நல்ல முழுமையான நிலவு, முழு நிலவு. அப்போ மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு நிமாய். திடீர்னு புல்லாங்குழல் ஓசை, சச்சி மாதா வீட்டுக்குள்ள புல்லாங்குழல் ஓசை சத்தம் கேட்கும். சச்சி மாதா வெளியே பார்த்தா நிமாய் அழகா புல்லாங்குழல் வாசிட்டு இருக்காரு. சச்சி மாதாவோட கண்ணில் அப்படியே கண்ணீர் அவங்களுக்கு நிமாய் புல்லாங்குழல் வாசிக்கும் போது அவங்க கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்துச்சு. கிருஷ்ணா கௌரவ சுந்தர் ஷியாமசுந்தரனுடைய மனோபாவத்துல ரொம்ப அழகா புல்லாங்குழல் வச்சார். சில நேரம் சச்சி மாதா அவங்க வீட்டுல யாரெல்லாமோ டான்ஸ் ஆடுற மாதிரி, கீர்த்தனம் பாடுற மாதிரி, நிமாயோட புகழ் பாடுற மாதிரி, யாரோடமும் போற மாதிரி என்னென்னவோ அற்புதங்கள்லாம் நடக்கும். சச்சி மாதா சில நேரம் பிரமிச்சு போவாங்க. என் மகன் ஒரு சாதாரண குழந்தையா, எப்படி யசோதாம்மா கிருஷ்ணனுடைய லீலைகள்ல பிரமிச்சு போனாங்களோ, இது குழந்தை தானா, இது சாதாரண குழந்தையா, இல்ல ஒரு பரம புருஷோத்தமனா, இல்ல இவர் ஏதாவது தேவதையா இருக்குமோ, அந்த மாதிரி சில வேலை யசோதாமே பிரமிக்க வச்சிருக்காரு கிருஷ்ணா. ஆனா தன் யோகமாய சக்தினால மறைச்சிடுவாரு. யசோதாமா தன் கிருஷ்ணன் ஒரு குழந்தையாவே பாதிச்சு. அது போல நிமாயும் சில வேலை நிறைய அற்புதங்கள் பண்ணார். உள்ளாங்குழல் வாசி சச்சி மாதாவை பிரமிக்க வச்சார். யாரெல்லாமும் வீட்டுல நடனம் ஆடுவது போல, கீர்த்தனம் செய்வது போல, எல்லோரும் நிமாய் புகழ் பாடுவது போல, கண்ணுக்கு தெரியாத சில நபர்கள் போவது போல வெறும் ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்களையும் சச்சி மாதா கண்டார். ஆனா அதே சமயம் வாத்சல்ய பாவத்தினால என்ன ஒரு அதிசயங்கள் தன் வீட்டுல நிகழ்ந்தாலும், என்ன ஒரு அதிசயம் அற்புதம் நடந்தாலும், சச்சி மாதா வாத்சல்ய பாவத்தினால் அதையெல்லாம் மறந்து நிமாயை தன் குழந்தையாவே பாதிச்சு. நிமாயும் அது போல் லீலை பண்றாரு. இப்படி வீட்டுல அற்புதமா லீலை நடக்கும். வெளியில தன்னுடைய மாணவர்களோட கங்கை கரையில உட்கார்ந்து தன் மாணவர்களோட அற்புதமா இலக்கணம் கற்றுக் கொடுக்கிறது, சம்ஸ்கிருதம் பேசுறது. நவதீபத்துல பெரும் பண்டிதர்கள், பட்டாச்சாரியர்கள், மிஸ்ரர்கள், ஆச்சாரியர்கள், சக்கரவர்த்திகள், எப்பேற்பட்ட நபர்கள் வந்தாலும் அவர் எல்லோரும் நொடி பொழுது டிஃபீட் பண்ணிடுவார், ஜெயித்துடுவார். வெறும் பண்டிதர்கள், ஆச்சாரியன்மார்கள் யாரு வந்தாலும் சரி, சதுர்வேதி 4 வேதம் படிச்சவங்க, திரிவேதி 3 வேதம் படிச்சவங்க, ஏகவேதி, திவேதி
எந்த வேதம் படிச்சுட்டு வந்தாலும் சரி, அவங்க என்ன தர்க்கம் செய்தாலும் சரி, அவர்கள் நொடி பொழுது நிம்மதி ஜெயித்து விடுவார். இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், நவதீப்பில் இருக்கிறவங்கள ஒரே ஆச்சரியமா இருந்தது. இந்த நிம்மாய் வந்து ஒரு சாதாரண இலக்கண வாத்தியார் தானா, சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி டீச்சர். அவரு ஒரு சாதாரண இலக்கண வாத்தியார் எப்படி இவ்வளவு பாண்டியத்தை வெளிப்படுத்த முடியுது? பிரபுச்சு போனாங்க. நிம்மாயினுடைய புத்தி கூர்மை, அறிவாற்றல், அவருடைய ஞாபக சக்தி, கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் நவதீப வாசிகள் ஒரு பக்கம் உங்களுக்கு பெருமிதம் அடைஞ்சாங்க. இந்த பையன் சின்ன வயசுலயே இவ்வளவு பாண்டித்யம் உள்ளவனா இருக்கிற, எப்பேற்பட்ட பெரும் பண்டிதர்களும் இவரிடம் வந்து தர்க்கம் செய்து ஜெயிக்க முடியல. இப்படி ஒரு லீலை நிம்மாய் பண்டிதர் வந்து நவதீபத்தில் புரிஞ்சுட்டு இருக்கேன். அப்பதான் இனி ஒரு அற்புதமான லீலை நடந்தது. அதுதான் இந்த அத்தியாயம், இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய அத்தியாயம் சைத்தன்ய பாகவதத்துல 13வது அத்தியாயம், திக் விஜய் பண்டிதரை வெற்றி கொள்ளுதல். திக் விஜய் பண்டிட், திக் விஜயா அப்படின்னா திக்குகளில் பல திக்குகளில் பிரயாணம் செய்து வெற்றி கொள்பவங்க. இதுல 2 விதமான நபர்கள், பல திக்குகளை பிரயாணம் செய்து வெற்றி கொள்வோம். 2 விதமானவர்கள். ஒருத்தர் வந்து சத்திரிய அரசர்கள், இன்னொன்று பிராமணர்கள். சத்திரிய அரசர் என்ன பண்ணுவாரு? ஒரு ராஜா, ஒரு சத்திரியன், ஒரு ராஜா பல திக்குகளில் பிரயாணம் செய்து பல நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார். நிறைய குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள், இவங்கெல்லாம் ஒரு பெரிய ராஜா கொடை கீழே வருவாங்க, பேரரசருடைய கொடை கீழே, ஒரு சக்கரவர்த்தியோட கொடை கீழே. இப்படி அவர் தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணுவாங்க. திக்விஜயம் பண்ணி தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் செய்யக்கூடிய சத்திரியர்கள் உண்டு. அதே சமயம் திக்விஜயம் செய்து தன் பாண்டியத்தினால எல்லோரையும் வெற்றி கொள்ளக்கூடிய பண்டிதர்களும் உண்டு. அவங்களை வந்து திக்விஜய் பண்டிட் சொல்லுவாங்க. திக்விஜய் பண்டிட், பண்டிட் மீன்ஸ் ஸ்காலர், ஒரு பண்டிதன். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷதங்கள் கரைத்து குடிச்சு 4 திசையும் பிரயாணம் செய்து அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, தர்க்கத்தினால வாதம் செய்து பிரதிவாதம் செய்து எல்லோரும் ஜெயித்து விடுவார்கள். அப்போ ஒரு பத்திரம் கூட வச்சுக்கோங்க, விஜய பத்திரம், அதை எழுதி கையெழுத்து போடணும். நான் வந்து இந்த பண்டிதத்தை தோற்று விட்டேன், கையெழுத்து வாங்கி வச்சு. இப்படி பல திக்குகளில் பிரயாணம் செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு பண்டிதன் தான் கேசவ காஷ்மீரி, பெரும் பண்டிதன். வேதங்கள், அனைத்து சாஸ்திரங்களும் அறிந்தவர், அனைத்து சாஸ்திரங்களும் பெரிய ஸ்காலர், பண்டிதன். அப்பேற்பட்ட பண்டிதன் சரஸ்வதி மாதாவுடைய முழு ஆசீர்வாதம் பெற்றவர். சரஸ்வதி தேவியால பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் வந்து பேசினா, அவர் வாயெடுத்து பேசினா, அவர் நாக்குல சரஸ்வதி கொடி கொண்டிருந்தாங்க. சரஸ்வதி கேசவ காஷ்மீரிய பூர்ணமா ஆசீர்வாதம் செஞ்சாங்க. தன் அன்னை, தன்னுடைய மாதா, தன் அன்னை சரஸ்வதியினால் ஆசீர்வாதம் பெற்ற கேசவ காஷ்மீரி அவர் வாய் எடுத்து ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சா அப்படி சரளமா, அருவி போல. நிறைய நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள போனா அருவி இருக்கும், நீர் விட்டு. அந்த நீர் வந்து அருவி வந்து அப்படியே தடன்னு கீழே விழும். அப்படி போல சரளமா அருவி வந்து கீழே விழுந்து அப்படியே வழியெல்லாம் அடிச்சு போகும், காட்டாற்று வெள்ளம் போல. அது போல சரளமான ஸ்லோகம் அவர் வாயிலிருந்து, கேசவ காஷ்மீருடைய வாயில. சரஸ்வதி தேவியால் பூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்ப இவர் என்ன பண்ணுவார்? பல திக்குகளை பிரயாணம் பண்ணுவார். நிறைய பரிவாரங்கள், இவருக்கு நிறைய சீடர்கள், ஆயிரக்கணக்கான சீடர்கள் புடை சூழ, யானைகள், குதிரைகள், பரிவாரங்கள், பிராமணர்கள் வேத மந்திரம் போத 2 பக்கம் துந்துபிங்கிறது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது அப்படி துந்துபி 2 பக்கம் துந்துபி முழங்கும். பட்டத்து யானையெல்லாம் பிளிரும், குதிரைகள் வலம் வர, யானைகள் வலம் வர, பெரிய ஊர்வலம். கேசவா காஷ்மீரி வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாருன்னா ஒரு பெரிய ப்ரொசஸன், பெரிய ஊர்வலத்தோடு போவார். அப்படி வந்து ஒரு தற்பெருமை, நான் ஒரு பண்டிதன், நான் கேசவ காஷ்மீரி அப்படி 2 கொம்பு வேற வந்துச்சு. 2 கொம்பு வந்துருச்சு. நான் பெரிய பண்டிதன், நான் கேசவ காஷ்மீரி, நான் எல்லோரையும் வெற்றி கொள்வேன். பாரதத்துல பல்வேறு திசைகள்ல, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, பல்வேறு திசைகள்ல பிரயாணம் செய்து கேசவ காஷ்மீரி எல்லோரையும் வெற்றி கொண்டார். அதனால் அவருக்கு தற்பெருமை, நான் பெரும் பண்டிதன், தற்பெருமை, அகங்காரம், கர்வம், அந்த மிடுக்கு, நான் பிராமணங்கிற வீண் கர்வம், நான் பண்டிதன்கிற அகங்காரம், அந்த தற்பெருமை, பொய் அகங்காரம் இருக்கு இல்லையா, பொய் அகங்காரம், அப்புறம் தற்பெருமை, பொய் கர்வம், ஃபால்ஸ் பிரைட், பொய் கர்வம், தன்னால முடியாத எதுல தான் எல்லாரையும் ஜெயித்து விடுவேன்,
நான் நினைத்தால் ஒருவரும் என்னிடம் வந்து தர்க்கம் செய்ய முடியும், ஒருவரும் என்னை வெல்ல முடியாது. ஏனென்றால் சரஸ்வதி மாதான் பூர்ணமான ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படியெல்லாம் வீண் தற்பெருமையும் கர்வம் கொண்டு பொய் கர்வம் கொண்டு பவனி வரக்கூடிய ஒரு பண்டிதன் தான் கேசவ காஷ்மீர். அப்போ பல திசைகளில் போய் பல பண்டிதன்மார்களை வென்றிருக்கார், பல பண்டிதன்மார்களே. அப்போ அவர் நவதீபத்துடைய மகிமையை கேள்விப்பட்டார். நவதீபம் பாண்டியத்திற்கு பெருபெற்ற ஒரு ஆயிரக்கணக்கான பண்டிதர்கள் நவதீபத்தில் இருக்காங்க. வேதங்கள் படிக்கிறாங்க, தர்க்கம் செய்யறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, சாஸ்திரங்களை விசாரணை பண்றாங்க. அப்ப நான் நவதீபத்திலும் சென்று வெற்றி கொண்டேனானால் என் புகழ் இன்னும் 3 உலகத்துக்கு பரவும். நான் நவதீபத்தில் போய் அங்குள்ள பிராமணர்களையும் பண்டிதர்களையும் வெற்றி கொண்டு விட்டால் என்னுடைய புகழ் இன்னும் 3 உலகத்துக்கு பரவும். அப்படி பெரும் படையோடு பெரும் ஊர்வலமாக யானைகளோடும் குதிரைகளோடும் சேவகர்களோடும் பிராமணர்களோடும் சீடர்களோடும் பெரும் ஊர்வலமா வர்றாரு நவதீபதி கேசவ காஷ்மீர். கேசவ காஷ்மீரி நவதீபத்துக்கு வராருன்னு கேள்விப்பட்டோடனே நவதீபத்துள்ள பிராமணர்கள்லாம் பேரதிர்ச்சி கொண்டார்கள். அஜோ, இந்த பிராமணனை வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல, இவர் பெரும் பண்டிதன், இவனை வெற்றி காண்பது அவ்வளவு சுலபம் அல்ல, இவருக்கு இணையாக வெற்றி கொள்ள யார் இருக்காங்க? நவதீபத்துல வந்து பண்டிதர்கள்லாம் கூடி பேசுறாங்க, மிஸ்ரர்கள், பட்டாச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள், பெரும் பண்டிதர்கள்லாம் கூடி பேசுறாங்க. இப்ப இவர் கூட யார் தர்க்கம் செய்ய போறாங்க? கேசவ காஷ்மீரி நவதீபத்துக்கு வர போறாரு. அப்ப எல்லாரும் பேசுறாங்க, ஐயோ கேசவ காஷ்மீரியா, அவர் நாவெடுத்து பேசுனா சரஸ்வதி இல்ல அவங்க நாக்குல குடியிருக்காங்க. அவர் பேசுறது சரஸ்வதி மாதாவுடைய அருள், அவங்க நாக்குல இருந்து அவர் பேசுற சரஸ்வதி தான் பேசுறாங்க. யாரால அவர் ஜெயிக்க முடியும்? பாதி பேர் சொல்லாம ஓடியே போயிட்டாங்க. அந்த மீட்டிங் எல்லாம் ஒரு மீட்டிங் போற ஒரு குழு எல்லாரும் கூடி பேசினாங்க, ஒரு மீட்டிங் போட்டாங்க. நம்மள யாரு கேசவ காஷ்மீரி எதிர்கொள்ள போறாங்க? பாதி பேர் மீட்டிங்ல பாதியில இருந்து நம்மளால அவர்கிட்ட பேச நமக்கு சக்தி கிடையாது. ஏன்னா சரஸ்வதி மாதா நாக்கில இருந்து பேசும்போது யாரால் அவர் வெற்றி கொள்ள முடியும்? சாத்தியமே இல்லை. நவதீபத்துக்கு பெரும் அவமானம் ஏற்பட போகுது. கேசவ காஷ்மீரி வந்து இங்குள்ள பண்டிதர்களை ஜெயித்து விட்டால் நவதீபத்துக்கு பெரும் அவமானம், பெருத்த அவமானம் ஏற்பட போகிறது. என்ன செய்ய போறீங்க அப்படின்னு எல்லாரும் பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன பண்ண போற இப்போ? இப்படியே செய்தி பூரா பரவுது. பிராமணர்கள் பண்டிதர்கள் எல்லாம் பயந்து நிக்கிறாங்க, யாரு கேசவ காஷ்மீரியை எதிர்கொள்ள போறாங்க? அப்படியே இந்த செய்தி வந்து நிமாய் பண்டிதருடைய காதுக்கு. நிமாய் பண்டிட் தன் மாணவர்களோடு கங்கை கரையில் அமர்ந்து கொண்டு சமஸ்கிருத இலக்கண வகுப்பு நடத்திட்டு இருக்காரு. அப்ப எல்லாரும் பேசுறாங்க, நிமாய் பண்டிட் நம்ம நவதீப் கேசவ காஷ்மீரி வர போறாரு. ஓ கேசவ காஷ்மீரி கிரேட் ஸ்காலர், பெரும் பண்டிதன், ரொம்ப சந்தோஷம். ஆனா எப்படி வர்றாரு அவரு? சாதாரணமா வரல, பெரும் படைகளோடு ஊர்வலத்தோட வர்றாரு. அப்ப இந்த மாணவர்களுக்கெல்லாம் பெரும் ஆச்சரியம், இப்படி ஒரு பண்டிதன் இருக்க முடியுமா? ஒரு பிராமணன், ஒரு பண்டிதன் ரொம்ப எளிமையா பணிவா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாணவர்கள்லாம் மகாபிரபு சொல்றாங்க, பிரபு நாங்க பண்டிதர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், பிராமணர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப எளிமையா இருப்பாங்க, பணிவா இருப்பாங்க, இப்படி கூட இருக்க முடியுமா? அப்ப மகாபிரபு ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார் தன் மாணவர்கிட்ட. மாணவர்களே கவனமா கேளுங்க, யார் ஒருவர், இது வந்து மகாபிரபு தன் மாணவர்களுக்கு மட்டும் அல்ல நமக்கு அறிவுறுத்துறார். இது ஒரு அழகான பாடம். கேசவ காஷ்மீரியோடைய சரித்திரம் மூலமா பகவான் நமக்கு அற்புதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்னொன்னா படிக்கலாம், என்னென்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல மகாபிரபு சொன்னது, ஒரு கற்றறிந்த பண்டிதனுக்கு தற்பெருமையும் பொய் கர்வமும் இருக்கக்கூடாது. தற்பெருமை, வீண் அகங்காரம், பொய் கர்வம், பொய் கௌரவம், இது ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது அவருடைய அழிவுக்கு பாதையாயிடும். அப்ப மகாபிரபு ஒரு அழகான ஒரு உதாரணம் தரார். என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, மரங்கள் சின்ன விதை போட்டு அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஒரு சின்னதா ஒரு விதை போட்டோடனே அது சின்ன செடியா முளைத்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய செடியாகி அப்புறம் கொஞ்சம் மரமாகி அது நன்றாக வளர்ந்து நிறைய பழங்களை கொடுக்கும். அது போல ஒரு பண்டிதன் தான் சிறுக சிறுக படித்து கற்றுக்கொண்ட கல்வியினால அவன் மற்றவருக்கு பிரயோஜனப்பட வேண்டுமே தவிர வீண் தற்பெருமை கர்வம் கொள்ளக்கூடாது. அதே போல எந்த மரத்துல அதிக பழங்கள் இருக்கோ அந்த மரம் தன்னை வளர்ச்சி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வாழை மரம் எடுத்துக்கோ. வாழை மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும், வளர்ந்து அந்த மரம் பெருசாகி வாழை மரம் வளர்ந்துரும். அந்த கொலை எப்படி கீழே தள்ளி வரும். வாழை மரம் என்ன பண்ணுது, மற்றவங்களுக்கு வந்து தன் பழத்தை, அந்த மரம் வளர்ந்து
அந்த வாழைக்குலை எப்படி இருக்கு, கீழே தள்ளி சரிஞ்சு வருது. எதுக்காக? எல்லோரும் பயனடையட்டும், இந்த பழத்தை சாப்பிட்டு எல்லோரும் பயனடையட்டும். அதுக்கு சுயநலம் இல்லை, அது தானே அனுபவிக்க நினைக்கல. அந்த மரம் வளர்ந்து அந்த வாழைக்குலை வாழைத்தாறு அப்படி கீழே வளைஞ்சு வரும், இது எல்லோருக்கும் பயனடையட்டும். அப்ப எந்த மரம் அதிக பழங்கள் இருக்கோ அது வளைஞ்சு கொடுக்கும், அதிக பழங்கள் உள்ள மரம் வளைஞ்சு கொடுக்கும். அது போல அதிகமா மேலும் மேலும் கற்று சாஸ்திரம் படிக்கிறவங்க, மேலும் மேலும் கல்வியில சிறந்து விளங்குறவங்க ரொம்ப பணிவா இருக்கணுமே தவிர வீண் கர்வம் அகந்தையை கொள்ளக்கூடாது. வீண் கர்வம் அகந்தை தற்பெருமை பொய் கர்வம் இதெல்லாம் ஒருத்தர் அழிவுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு நிறைய உதாரணம் கொடுக்கிறார் தன் மாணவர்கள்ட்ட. ஹைஹயா, நகுஷா, வேணா, ராவணா, அப்புறம் நரகா, பானாசுரன், இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் தன்னுடைய வீண் தன்னுடைய செல்வத்தினாலும் தன்னுடைய வலிமையினாலும் தன்னுடைய உடல் வலிமையினாலும் செல்வத்தினாலும் வீண் கர்வம் அகந்தை கொண்டு தற்பெருமை கொண்டு பொய் கர்வம் கொண்டு இவங்க எல்லோரும் தங்களுடைய ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணி எல்லா பக்கம் தங்கள் ஆளுமைக்குள்ள வரணும்னு நினைச்சாங்க. அப்ப இவங்களுடைய வீண் கர்வம் தற்பெருமை பொய் கௌரவம் இவங்க அழிவுக்கு காரணமாயிடுச்சு. ஹைஹயா என்று அழைக்கக்கூடிய கார்த்தவீரியார்ஜுனா பரசுராமரால் தண்டிக்கப்பட்டார். பரசுராமருடைய கோடாரியால் தண்டிக்கப்பட்டார். 21 முறை சத்திரிய வம்சத்தையே வலித்தார். வீண் கர்வம் தற்பெருமை கொண்ட சத்திரிய வம்சத்தை 21 முறை. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் தசவதார ஸ்லோகத்துல கேசவதீர்த்தா பிருக்குபதி ரூபா ஜெய ஜெயஸ்ரீ டக்கு ஞாபகம் வருது. யாருக்கா தெரிஞ்சா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். தசவதார ஸ்தோத்திரத்துல பரசுராமர் பற்றி ஒரு ஸ்லோகம் வரும். சத்ரிய ருதிரமயி ஜெகதபகத பாவம் ஸ்னபயசி பயசி சவித பவதாபம் கேசவதீர்த்தா பிருக்குபதி ரூபா ஜெய ஜெகதீஷ் ஹரே. சத்ரிய ருதிரமயி ஜெகதபகத பாவம். வீண் கர்வம், தான் சத்திரியன் என்று நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், நான் பெரும் சத்திரியன், நான் நாடாளும் வேந்தன் என்று வீண் கர்வம் கொண்ட சத்திரியர்கள் 21 வம்சம் 21 தலைமுறை அழித்து அவருக்கு தக்க பாடம் புகழ்ந்த பரசுராம். சத்திரிய ருதிரமயி ஜெகதபகதபா ஸ்னபயசி பயசி சமித பவதா. 21 டைம் 21 தலைமுறை காற்றை விட வேகமா பிரயாணம் செஞ்சார் பரசுராம். கோடாரி எடுத்து எல்லாரும் பீஸாக்கு. அப்ப வீண் தற்பெருமை கர்வம் கொண்ட சத்திரியர்கள் தண்டிக்கப்பட்டாங்க பரசுராமரால். சத்திரிய அது ஹைஹயா, அது கார்த்தவீரியார்ஜுனன். கார்த்தவீரியார்ஜுனனுக்கு 1000 கை. அவன் வீண் அகந்தை கொண்டு ரேணுகா மாதா, அதாவது ஜமதாகினி மகரிஷி பெரும் குற்றம் விளைவித்தான். அவருடைய காமதேனு பசுவை அபகரிக்கணும் பெரும் துன்பம் விளைவித்தான். கடைசியில பரசுராமரால் கொடூரமான தண்டனை அனுபவிச்சான். அவன் தற்பெருமையும் கர்வம் வீண் கர்வம் பொய் கௌரவம் அவனுக்கு அழிவு காரணமாச்சு. அதே போல வேணம் ரொம்ப அழகான ஒரு ராஜாவுடைய பையன், ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவர். அங்க ராஜாவுக்கு பிறந்த வேணன் துஷ்ட சங்கத்தினால பெரும் அயோக்கியனார். தான் ஒரு ராஜவம்சத்தில் பிறந்த வீண் தற்பெருமை கர்வம் கொண்டு கொள்ளையர்களோடும் கொலகாரங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு வேணன் ரொம்ப கீழ்த்தனமான ஒரு நபரா இருக்கும். சத்திரிய பந்து அல்லது துஜ பந்து, உயர்ந்த குலத்துல பிறந்திருந்து ஆனா அந்த தர்மத்துல ஃபாலோ பண்ணாம ரொம்ப கீழே நடந்தோம், ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிட்டு. அப்ப தன் மகன் இப்படி அயோக்கியனா இருக்கிறத பார்த்து அங்க மகாராஜ் வருத்தத்துல தன் ராஜ்யத்தை விட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டு தவம் செய்து இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போகணும் அப்படின்னு காட்டுக்கு போயிட்டேன். அப்ப நாடாள மன்னன் சொல்லி என்ன பண்ணாங்க, வேணனை ராஜாவாக்கிட்டாங்க. இப்ப திருடனே ராஜா ஆயிட்டார். திருடன், கொள்ளக்கார, அயோக்கியன், அதர்மத்தில் வழி நடக்கிறவனே ராஜா ஆயிட்டார். அப்ப இது ரொம்ப சௌரியமாயிருச்சு கொள்ளக்காரர்களுக்கெல்லாம். பிராமணர்கள் எவ்வளவு அறிவுரை சொல்லி வேணன் கேட்கல. வீண் கர்வம் தற்பெருமை, தான் சத்திரியன், தானே மன்னன், தான் இருப்பதுதான் முடிவு. கடைசியில் என்னாச்சு, இந்த பிராமணர்கள் ஒரு புல்லை பிடிக்க வேணன் மேல போட்டாங்க. அவ்வளவுதான் அவனோட கதை முடிஞ்சது, வேணனுடைய லைஃப். அது போல ராவணன், அவனுடைய அந்த தனி மனிதன், அவன் ஒருவனுடைய காம உணர்ச்சிக்காக, அவன் ஒருவனுடைய ஆசைக்காக ஒட்டுமொத்த ராட்சச வம்சம் அழிக்கப்பட்டது.
ராவணன் தன்னுடைய சகோதரர்களை இழந்தான், மகனை இழந்தான், மகன்களை இழந்தான், அமைச்சர்கள், மந்திரிகள், ஒட்டுமொத்த லங்காபுரியும் ரத்தவாறு ஓடிச்சு. ராட்சசர் எல்லாம் கொல்லப்பட்டார். காரணம் அந்த ஒருவனுடைய தற்பெருமை. தான் பெரும் ராட்சசன், என்னை வெல்ல நான் தசகிரீவன், 10 முகம் 20 கரங்களும் உடையவன், என்னை வெல்ல யாரும் கிடையாது. இந்த அற்ப மாநிலங்கள் என்ன, இந்த வானர்களும் அற்ப மாநிலரும் என்னை என்ன செய்ய முடியும்? வீண் கர்வம் கொண்டான். ராமர் கையால் கொல்லப்பட்டார் ராவன். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள், பானாசுரன், நரகாசுரன், ஏன் ஒட்டுமொத்த யதுக்களும் கூட. யதுக்கள் பகவானுடைய வம்சம், பகவானுடைய உறவினர்கள், பகவானுடைய பிள்ளைங்க, பேர குழந்தைங்க, பேர குழந்தைங்க, இதெல்லாம் பகவானுடைய குழந்தைங்க. இத்தனைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க எதுக்குங்கிற கர்வம் பாருங்க. இந்த கர்வம் பொய் கர்வம், பொய் கர்வமும் தற்பெருமையும் வீண் அகந்தையும் எந்த அளவுக்கு அழிவு காரணமாச்சு. நாங்க கிருஷ்ணருடைய பிறப்பு இதுல வர, எங்க கிருஷ்ணருக்கு உறவினர், நாங்க கிருஷ்ணருடைய நண்பர்கள், உறவினர்கள் சொல்லி வீண் கர்வம் கொண்டு பிராமணருக்கு குற்றம் விளைவிச்சாங்க. சாம்பன் இருக்கார் இல்லையா, சாம்பா ஜாம்பவதியோட பையன், கிருஷ்ணாவுக்கு ஜாம்பவதி, சாம்பன் கிருஷ்ணாவுக்கு ஜாம்பவதிக்கு பிறந்த அந்த சாம்பனுக்கு பொம்பளை வேஷம் போட்டாங்க, லேடி வேஷம் போட்டு அவனுக்கு கர்ப்பவதி மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி வயிறெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி அவனை வயிறு உள்ள துணியெல்லாம் வச்சு சுத்தி ஒரு பெரிய ஒரு கர்ப்பவதி மாதிரி வந்தாங்க. இந்த பிராமணர்கள்லாம் உண்மையாலுமே இவங்க தபஸ்விக்கு தான், சக்தி இருக்கான்னு பரிச்சை பண்ணி இவங்களை கேலி பண்ணும். இந்த பிராமணர்களை கேலி பண்ணி அவங்க யாகம் பண்றாங்க. அந்த யாகசாலையில பூஜை பண்ற இடத்துல சாம்பனை கூட்டிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறகுன்னு சொல்லுங்களேன். அவனு ஆம்பளை தான், அவர் பொம்பளை வேஷம் போட்டார். நிறைய குடும்பத்தானம் பண்ணுவான் சாம்பன். வீண் தற்பெருமை, கர்வம், நாங்க கிருஷ்ணருடைய உறவினர்கள், நான் கிருஷ்ணருடைய பேர குழந்தைங்க, கிருஷ்ணருடைய குழந்தைங்க அப்படின்னு வீண் கர்வம் கொண்டு இந்த பிராமணர் குற்றம் விளைவிச்சாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்குது? இந்த பிராமணர் கோவம், ஆஹா இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்குதா, இந்த பொண்ணுக்கு ஒரு இரும்பு வழக்கதான் குழந்தையா பிறக்கும், அதுலதான் உங்க வம்சமே அழிவிடும் சமைச்சிட்டார். கிருஷ்ணர் தலையிடவே இல்லது. கிருஷ்ணா அந்த லீலையில அமைதியா இருந்துட்டார். ஏன்னா இது கிருஷ்ணருடைய ஏற்பாடு. இந்த யதுக்கள் எல்லாம் இந்த பூமியை விட்டு போகணும். அது மட்டும் இல்ல, இது மூலமா ஒரு பாடம் கற்பிக்கணும். யார் ஒருவர் வீண் தற்பெருமையும் கர்வமும் கொண்டு அகங்காரம் கொண்டு பக்தர்களுக்கு குற்றம் விளைவிக்கிறாங்களோ, பிராமணருக்கும் பக்தருக்கும் குற்றம் விளைவித்தால் தன் சொந்த உறவினராக தான் கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டார். இதுதான் பாடம். தன் சொந்த உறவினர், தன் சொந்த பிள்ளைங்க, கொள்ளு பிள்ளைங்க, பேர குழந்தைங்க, அவங்க தப்பு செய்தார்கள் கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டாரு. பிராமணருக்கும் வைஷ்ணவருக்கும் குற்றம் விளைவித்தார். இது எதனால? வீண் தற்பெருமை. நாங்க எதுக்கள், நான் கிருஷ்ணருடைய உறவினர்கள், அதனால ஒட்டுமொத்த நபர்களும் தண்டிக்கப்பட்டாங்க. அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இது பெரும் ஆபத்து. ஒருத்தருடைய வாழ்க்கையில மனிதர்கள் தெய்வீகமான குணங்களை வளர்த்துக் கொள்ளணுமே தவிர, சாஸ்திரம் படிக்க படிக்க பணிவும் எளிமையும் தெய்வீகமான குணம் வளரணும். வீண் கருவம், தற்பெருமை, நான் பண்டிதன், நான் பிராமணன், நான் நிறைய படிச்சுட்டேன்னா அவன் அழிச்சிருக்கும். அவனுக்கு அழிவுதான். அப்போ மகாபிரபு சொன்னாரு, வரட்டும், அந்த பண்டிதர் வரட்டும், நான் அவருக்கு தக்க பாடம் போட்டுவேன். அவருடைய அகங்காரத்தையும் அவர் தற்பெருமையும் அவர் கர்வத்தையும் அவர் பொய் கௌரவத்தையும் நான் உடச்சி தவிடுபடியாக்கி, ஆனா இதை தனி இடத்துல பண்ணுவேன். தனி இடத்துல பண்ணி அவர் அவமானப்படாத அளவுக்கு நான் செய்வேன். அவருடைய அகங்காரத்தையும் போக்கணும், அதே சமயம் அவர் அவமானப்பட்டது ஆகக்கூடாது. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய போதனை. இப்போ என்ன நடக்குது? பக்தர்கள் சேவனம் பண்ணும்போது சில வேளையில வீண் கர்வம் கொள்ளலாம், தற்பெருமை கொள்ளலாம், அகந்தையில செயல்படலாம். அப்போ சபையில ஆயிரக்கணக்கான முன்னாடி அந்த பக்தரை நம்ம நீ செய்து தவறு, நீ அகங்காரம் பிடிச்சவன், நீ கர்வம் பிடிச்சவன், நீ தற்பெருமை உள்ளவன், நீ மோசமானவன் சொல்லும்போது அவங்க ரொம்ப வேதனைப்படுவார், அவமானப்படுவார். உண்மையில அந்த குணம் இருக்கு. ஆனாலும் மகாபிரபு என்ன பண்ணாரு? எல்லோரும் முன்னாடி சபையில வைத்து ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி கேசவ காஷ்மீரியை ஜெயித்து விட்டார் மகாபிரபு. ஒரு நொடி பொழுதுல ஊர் ஜனங்க முன்னாடி, ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி, பெரும் பண்டிதர்கள், பிராமணர்கள், பொது ஜனங்க முன்னாடி சபையில கூட்டு கேசவ காஷ்மீருடைய தர்க்கம் செய்து அவருடைய அகங்காரத்தையும் கர்வத்தையும் தற்பெருமையும் பொடிப்பொடி ஆக்கிறது. ஆனா மகாபிரபு செய்யல. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு பாடம் நம்ம கத்துக் கொடுக்கிறாரு. யாராவது பக்தர் தவறு செய்தால் நம்ம ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் முன்னாடி போய் அவர் அவமானப்படுத்தக்கூடாது. தனி இடத்துல கூட்டு
பிரபு நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் மூத்த பக்தர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி தான் புராணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு புரியுற மாதிரி அவருடைய அகங்காரத்தையும் தற்பெருமையும் போக்க வேண்டும். அதே சமயத்தில் அவருக்கு உதவி செய்யணும். அவர் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். அப்ப சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, கேசவ கஸ்பீருடைய அகங்காரத்தை தனி இடத்துல வைத்து உடைச்சிட்டாரு. அதே சமயம் அவர் அவமானப்படாத மாதிரி செஞ்சுட்டாரு. இது என்ன சபையில வச்சு பண்ணிதான் இந்த பிராமணன் உடலே சூசைட் தற்கொலை பண்ணிடுவார். தன்னுடைய தோல்வி அவரால் தாக்க முடியாது. கேசவ காஷ்மீரி அப்படி ஒரு தற்பெருமையும் கர்வம் உள்ளவர் இப்படி தோத்து போயிட்டாருன்னா இந்த தோல்வி அவருக்கு பெரும் அவமானமாய் அவர் தற்கொலை கூட செய்து கொள்ளலாம். அவரால் அந்த தோல்வி அவரால் தாக்க முடியாது. அப்ப மகாபுருடைய நோக்கம் அவரை தோல்பிக்கிறது அல்ல. மகாபுருடைய நோக்கம் அவரை ஜெயிக்கிறதும் அவரை தான் ஜெயித்து அவரை தோக்கணுங்கிறது அல்ல அவர் நோக்கம். அவரை திருத்தி ஆட்கொள்ளணுங்கிறத நோக்கம். இதுதான் வைஷ்ணவம். வைஷ்ணவர் தான் வெற்றி கொள்ளணும், இன்னொருத்தருக்கு முன்னாடி நான் பெஸ்டா இருக்கணும், தானே எல்லாம் செய்யணும், நான் தான் சரின்னு நிரூபிக்கணும்னு விரும்பக்கூடாது. ஒரு வைஷ்ணவர் இனி ஒரு வைஷ்ணவருக்கு உதவி செய்து அவங்களும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்து வரணும். சிலருக்கு கோபம் இருக்கலாம், சிலருக்கு தற்பெருமை இருக்கலாம், சிலருக்கு பொய் கர்வம் இருக்கலாம், அகங்காரம் இருக்கலாம், பிடிவாதம் இருக்கலாம். இதெல்லாம் படிப்படியா போகணும். இது இருந்ததுன்னா நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய முடியாது. எவ்வளவு பயிற்சி பண்ணாலும், எவ்வளவு நாம ஜபிச்சாலும், எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் எனக்கு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் வராது. காரணம் இந்த குணங்களை என்னை விட்டு போகணும். அப்ப நான் என்ன பண்ணணும், திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணா அமானீடா மாரதேன கீர்த்தனிய சதாரி. மகாபிரபு சொல்லித்தரார், புல்லை விட பணிவாக, மரத்தை விட பொறுமையாக. இந்த ரெண்டு மனோபாவம், புல்லை விட பணிவு. புல் தரையில போய் மிதிக்குவாங்க, அது மேல வண்டி விடுவாங்க, அதுல பிச்சு போடுவாங்க, மரத்தை வெட்டுவாங்க, கிளைய பறிப்பாங்க, பழங்களை பறிப்பாங்க. அது சகிச்சுக்கிறது பொறுமையா. அது போல அந்த மனோபாவத்துல பணிவாக சகிப்புத்தன்மையோட எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கணும். நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. எல்லாருக்கும் என்ன மரியாதை பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். அப்பதான் ஒருத்தர் நாள் தொடர்ந்து நாம ஜபிக்க முடியுங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப தன் மாணவர்கிட்ட சொன்னாங்க, பாருங்க, கேசவ காஷ்மீரி அகங்காரத்தை தனி இடத்துல வச்சு, கேசவ காஷ்மீரிய தனி இடத்துல வர வச்சு அவருடைய தற்பெருமை, பொய் கர்வம், அகங்காரத்தை நான் போக்குவேன், அகங்காரத்தை போக்குவேன். அதே சமயம் அவரை அவமானப்படுத்தாத போது நான் செய்வேன். கேசவ காஷ்மீர் வந்தார் நவதீபத்துக்கு பெரும் சேனைகளோடும் குதிரைகளோடும் பரிவாரங்களோடும் பட்டத்து யானையோடும் அப்படியே பவனி வர அந்த ஊர்வலத்தை பார்த்தே பாதி பேர் செத்து போயிட்டான். இப்படி எல்லாம் கூட ஒரு பண்டிதன் இருக்க முடியுமா? இவர் யாரு ஜெயிப்பாங்க, என்ன நடக்க போகுது, நவதீபத்துல என்ன நடக்க போகுது? இப்போ எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க, குழப்பத்திலையும் கவலையிலும் இருக்காங்க. நவதீபத்துல தங்கிட்டு ஒரு நாள் கேசவ காஷ்மீர் அப்படியே கங்கை கரையில் நடந்து வர, கங்கை கரையில அப்படியே காத்து வாங்க போனேன்னு அப்படி நடந்து வர்றாரு கங்கை கரையில. அப்ப பார்த்தா கங்கை கரையில சூரியனை போல ஒரு பிரகாசம், சூரியன் அப்படியே இறங்கி கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கண்ணை பறிக்கக்கூடிய தேஜஸ், சூரியனை போல தேஜஸ். யாரு? நிமாய் பண்டிட் உட்கார்ந்து இருக்காரு. சூரியனை போல பிரகாசம். அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அவருடைய ஸ்டூடெண்ட் சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, சமஸ்கிருத இலக்கணம் கற்பிக்கிற அற்புதமான வர்ணனை. அப்ப நிமாய் பார்த்தாரு, தூரத்துல கேசவ காஷ்மீர் வர. கேசவ காஷ்மீர் வந்த உடனே நிமாய் எழுந்து போய் அப்படி சாஷ்டமா பார்த்துட்டு நமஸ்கரி. பாருங்க சைத்தன்யம் அவர் எவ்வளவு பணிவு. இவரு சாட்சாத் ஸ்வயம் பகவான், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், ஆதி மூலம், ஸ்வயம் பகவான், புருஷோத்தமன். அவர் போய் கேசவ காஷ்மீருடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணார். அந்த பண்டிதன், இந்த பிராமணனுடைய பாதத்துக்கு. இந்த பிராமணன் பார்த்தா, யார் இவரு, யார் இந்த பையன், இப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறாரே, தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், அழகான சுருள் கூந்தல், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள். யார் இந்த மகாபுருஷன், அஜானுபாகனா இருக்காரு. அப்போ நிமாயோடைய மாணவர்கள் சொன்னாங்க, இவர் தான் தி கிரேட் ஸ்காலர், தி கிரேட் ஃபேமஸ் நிமாய் பண்டிட், நவதீபத்திலே புகழ் பெற்ற நிமாய் பண்டிதன். ஓ, நீங்க தான் அந்த நிமாய் பண்டிதரா? உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஓஹோ, நீங்க தான் அந்த நிமாய் பண்டிதரா? சீட் பிரியா,
நிமாய் ரொம்ப பணிவார். உங்களை சந்தித்தது நான் செய்த பாக்கியம். நீங்க எவ்வளவு பெரிய பண்டிதன், பல திக்குகள்ல போய் பல பேரை ஜெயித்து வந்திருக்கீங்க. நீங்க நவதீபத்துக்கு வந்து நாங்க செஞ்ச பாக்கியம். உங்களை தரிசனம் செய்தது நான் செய்த பாக்கியம். நீங்க 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 வந்து பேசினா, நீங்க பாடுனா, உங்க நாக்குல சரஸ்வதி மாதா குடியிருந்து பாடுறதா எல்லாம் சொல்றாங்க. அப்போ உங்களை போல பண்டிதனை தரிசனம் செய்தது அடியேன் செய்த பாக்கியம். இவ்வளவு பணிவு நிமாயிட்டேன். கேசவ காஷ்மீர் அப்படி எஸ், இப்ப புரிஞ்சுட்டியா இந்த பண்டிதன் யாருன்னு? ஐ ஆம் த கிரேட் கேசவ காஷ்மீரி திக்விஜய் பண்டிட். நான் மிக உயர்ந்த பண்டிதன் கேசவ காஷ்மீரி. ஓஹோ, 2 கொம்பு இருக்கு. அப்போ நிமாய் சொன்னாரு, நீங்க வந்து இப்போ உங்களை வந்து பார்த்து நான் பாக்கியம். உங்ககிட்ட இருந்து நான் ஸ்லோகம் கேட்கணும். நீங்க இப்போ வந்திருக்கீங்க, அதுவும் நீங்க எந்த இடத்துல வந்திருக்கீங்க? கங்கை கரையில வந்திருக்கீங்க. கங்கா மாதா பதித்த பாவனி. நீங்க கங்கையை குறிச்சு பாடுறது, நீங்க கங்கையை குறிச்சு பாடுனா உங்க வாயிலிருந்து கேட்கறது நாங்க செய்த பாக்கியம். அந்த ஒரு அனுக்கிரகம், நீங்க ஒரு அருள் பண்ணுங்க எங்களுக்கு. இந்த கங்கா மாதா குறிச்சு பாடுங்க. நீங்க பாடுறத கேட்க நாங்க ஆவலா இருக்கோம். இவ்வளவு பணிவு மகாபிரபுட்ட. பரம புருஷோத்தம் முழு முதற் கடவுள் பணிவா இருக்காரு. இந்த பண்டிதருக்கு அவ்வளவு கௌரவம். அவரு சொன்னாரு, ஓ இஸ் இட், சி பாரு நான் எப்படி பாடுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். நான் பாடுறேன். பாட ஆரம்பிச்சாரு. எப்படி வருது வார்த்தைகள்லாம்? அருவி போல வருது. சரளமா பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல, நொடி பொழுதுல அருவி மாதிரி, நொடி பொழுதுல அருவி மாதிரி ஸ்லோகங்கள் வருது. நிமாயோடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காங்களே, இந்த பசங்க மாணவர்கள் அப்படி வாயை திறந்து பாக்குறாங்க. கண்ணு, இது என்னப்பா இப்படி ஒரு பண்டிதன், அப்படி சரளமா கவிதை. வித்தின் நூற்றுக்கணக்கான பாடல் கங்கையை குறிச்சு பாடுற அற்புதமான பாட்டு. பசங்களை பிரமிச்சு பாட. உண்மையாலுமே ஒரு சாதாரண பண்டிதன் இல்லப்பா. கேள்விப்பட்டதுல உண்மைதான். சரஸ்வதி மாதா ஒரு நாகுல குடிகொண்டிருக்காங்க. சரஸ்வதி மாதாவோட அனுகிரகம் பெற்ற பூர்ணமான பக்தன். தெரிஞ்சு போயிடுத்து போ. இவர் பாடலை இப்போ சரஸ்வதி பாட வைக்கிறாங்க. இவர் பிரமிச்சு போனாங்க. நிமாய் அப்படியே பணிவா, அற்புதம் அற்புதம். இது போல வர்ணனையும் விளக்கம் இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை. நம்முடைய பாடல்ல வந்து அழகழகான வர்ணனைகளும் இலக்கணங்களும் இலக்கியமும் அனைத்தும் எந்தெந்த இடத்துல என்னென்ன உச்சரிப்பு வரணும், அந்த உச்சரிப்பு, அந்த மீட்டர், சான்ஸ்கிரிட் மீட்டர், அந்த உச்சரிப்பு, அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் பர்ஃபெக்ட். அப்ப மகாபிரபு என்ன பண்ணாரு, அதுல இருந்து ஒரு பாட்டு அப்படியே வெளியெடுத்தார். அவர் நூற்றுக்கணக்கான ஸ்லோகம் சொன்னாரு. நிமாய் ஒரு பாட்டு அப்படியே வெளியெடுத்தார். சரி, நாம இப்ப வந்து ஒரு பாட்டை ஆராய்ச்சி பண்ணுவோம். நீங்க பாடினதுல இதுல உள்ள ஆபரணங்கள். முதல்ல நிமாய் என்ன பண்ணிட்டாரு, அவரை புகழ்றாரு. இதுதான் இனி ஒரு பாடம் நம்ம கத்துக்க வேண்டியது. முதல்ல ஒரு பக்தர்கிட்ட வந்து ஒரு குறையை நம்ம சுட்டி காமிக்கணும். முதல்ல அவருடைய குணங்களை புகழணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பக்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார். அப்ப நம்ம எடுத்தோடனே போய் தப்பு சுட்டி காமிக்க கூடாது. முதல்ல அவர்கிட்ட ஒரு நிறைகளை பத்தி பேசணும். ரொம்ப நீங்க ரொம்ப நல்லா புத்தக விநியோகம் பண்றீங்க, உங்களை மாதிரி புத்தக விநியோகம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, உங்ககிட்ட சேர்ந்து நான் அதை படிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ரொம்ப நல்லா காலையில மார்னிங் ப்ரோக்ராம் நீங்க மிஸ் பண்றதே இல்லை, பாகவதம் கிளாஸ் கரெக்டா வந்துடுறீங்க எல்லாம். ஆனா பிரபு, நீங்க ஏன் பிரசாதம் சாப்பிடுவோம் மற்ற பக்தர்களோட சண்டை போடுறீங்க? எடுத்தோடனே சண்டை போடுறீங்க. ஏன் வந்து நீங்க பிரசாதம் சாப்பிடுவோம் அவங்கள்ட்ட சண்டை போட்டீங்க? இப்படி கேட்கறதுக்கும் ரொம்ப நீங்க ரொம்ப நல்ல பாகவத கிளாஸ்க்குலாம் வந்தீங்க, ரொம்ப நல்லா சேவை பண்றீங்க. ஆனா இந்த ஒரு இது கொஞ்சம் அப்படி அமைதியா பணிவா சொல்லலாமே பிரபு. ஏன்னா அவரும் பக்தர் தானே, அவரும் பக்தர் சேவை பண்றாங்க, நீங்களும் சேவை பண்றீங்க. கொஞ்சம் அப்படி நாசுங்க இப்படி சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி இருக்கலாமே. அப்ப எப்பேற்பட்ட நபருக்கு இப்படி சொல்லும் போது, ஆமா நான் இப்படி சொல்லியிருக்கலாமே, கரெக்டு, எனக்கு அப்ப ஏன் அந்த மாதிரி பேசுன அப்படின்ற கோபம் இருக்கு. கோபம் இருக்கு, கோபம் தான். நீங்க நிறைய நல்ல விஷயம் பண்றீங்க. இந்த கோபத்தினால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த செவர் இருக்கு இல்லையா, இந்த செவர்ல ஒரு புள்ளி இருந்ததுன்னா பிளாக் மார்க். அந்த பிளாக் மார்க் தான் நமக்கு உடனே தெரியும். இதென்ன இந்த புள்ளி இருக்கு, மற்ற இந்த செவர் ஒயிட் இவ்வளவு ஒயிட்டா இருக்கிறது நம்ம பார்க்கல, அந்த புள்ளி தான் பார்க்கணும். அது போல இது ஒரு சின்னது. இது நீங்க சரி பண்ணிட்டா யூ ஆர் கிரேட், பர்ஃபெக்ட் ப்ரோ, 100% பர்ஃபெக்ட். ப்ரோ நீங்க நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீங்க பிரசாத் சாப்பிட்டு நான் வந்து பரிமாறுறேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த மாதிரி அப்படியே அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, அவங்க அவமானப்பட்ட மாதிரி நினைக்கக்கூடாது. இந்த சேம் டைம் என்ன மெசேஜ் இருக்கோ அது சேரும். அவ மகாபிரபு இந்த டெக்னிக் ஃபாலோ என்ன பண்ணாரு, முதல்ல அவருடைய பாடல் ஒன்று எடுத்து அதுல வந்து ரொம்ப அழகு, இந்த இலக்கணம் பர்ஃபெக்டா இருக்கு, இந்த உச்சரிப்பு எல்லாம் சொன்னாரு. ஆனா இந்த பாட்டுல பிழை இருக்குன்னாரு. பிழை இருக்குன்னதுமே கேசவ காஷ்மீரி கண்ணெல்லாம் பெருத்து போய் கண்ணெல்லாம் செவந்து முகமெல்லாம் மாறிடுச்சு. என் பாட்டில் பிழையா?
எப்படி நீ நீ வந்து ஒரு ஒரு இலக்கண வாத்தியார் தானே, ஒரு சாதாரண கிராமர் பண்ணிட்டு உன்னால எப்படி இது கண்டுபிடி? நீ எப்படி கண்டுபிடி? நீ எப்படி சொல்ற என் பாட்டுல பிழை இருக்குன்னு எப்படி சொல்ற? என் மகாபிரபு ஒரு பாட்டு எடுத்தார், அழகான ஒரு செய்யுள், கங்கையை பத்தி பாடுறது. மகத்வம் கங்காய மகத்வம் கங்காய சததம் இதமாபாதி நித்ராம் யத்யேஷ ஸ்ரீ விஷ்ணு சரண கமலோத்பத்தி சுபாகாஹ விதீய ஸ்ரீ லக்ஷ்மீர் இவ சுரநரை அர்ச்சரணா பவானி பக்துர்யா சிரசி பவதி அத்புத குணாஹா. இதுதான் இந்த ஸ்நேகில். மகாபிரபு இந்த ஒரு செயலை மட்டும் எடுத்துட்டாரு. அப்ப மகாபிரபு திருப்பி பணிவா சொல்றாரு, பண்டிதரே உங்ககிட்ட என்ன சிறப்புன்னா நீங்க அப்படி சரளமா பாடுறீங்க. உங்களுடைய கவிதைகளும் உங்களுடைய ஸ்லோகங்களும் உங்களுடைய உச்சரிப்பும் அற்புதம். உங்களுக்கு எப்படி அதுல ஒரு சிறப்பான ஆற்றல் இருக்கோ அதுக்கு போல எனக்கு ஒரு ஒரு சுபாவம் இருக்கு. என்னுடைய நேச்சர் என்னன்னா, நான் எப்பேற்பட்ட செயலும் பாடினா உடனே நான் திரும்ப சொல்லுவேன். நீங்க என்ன ஸ்லோகம் சொன்னாலும் அது திரும்ப கிரகித்து சொல்லக்கூடிய ஆற்றல் என்கிட்ட உண்டு. அதுக்கு ஸ்ருதி தாரான்னு பேரு. ஸ்ருதி தாரான்னா ஒரு முறை கேட்ட மாதத்துல திரும்ப ரிப்பீட் பண்றது. ஜஸ்ட் ஒன்ஸ் கேட்டது அவ்வளவுதான், இமிடியேட்டா ரிப்பீட் பண்றது, அது ஸ்ருதி தாரா. ஸ்ருதி அப்படின்னா காது வழியா கேட்கறது. ஸ்ருணு ஸ்ருதி அப்படின்னா காது வழியா கேட்கறது. ஒன்ஸ் கேட்ட உடனே, ஒரு முறை கேட்ட உடனே திரும்பி இமிடியேட்டா ரிப்பீட் பண்றது ஸ்ருதி தாரா. அப்ப மகாபிரபு சொன்னாரு, நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க, செய்யுள்லாம் சொன்னீங்க, உங்களுக்கு அருவி மாதிரி செய்யுள் வந்தது, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு, நான் கிரகித்து கொண்டு உடனே திரும்ப சொல்லுவேன். இந்த பாட்டுல பிழை இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி பிழை, பவானி பவானி பர்தூர் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இந்த இடம் தான் பிழை. மத்த எல்லாம் ஓகே. மத்த நீங்க கங்கையை ரொம்ப அழகா போடுறீங்க. The Lord said, according to the scriptures, all the words and literary ornaments that you have used are far from correct. எல்லாமே கரெக்ட் தான். The greatness of Mother Ganges always brilliant exist. கங்கையினுடைய மகத்துவம் என்னைக்கும் நிரந்தரமானது. அவங்க ரொம்ப புனிதமானவங்க. பகவானுடைய பாதத்திலிருந்து தோன்றினாங்க. அவங்க வந்து இரண்டாவது தேவதையை போல, இரண்டாவது அதிர்ஷ்ட தேவதையை போல. அவங்க லட்சுமி தேவிக்கு அப்புறம் கங்கா தேவி இரண்டாவது அதிர்ஷ்ட தேவதையை போல. அதனால எப்பவுமே தேவர்கள்லாம் ரொம்ப பணிவா அவங்க பாதத்தை வழிபடுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு, நீங்க மகாதேவர் பவானி பர்த்தா அப்படின்னு சொன்னீங்களே, இந்த இடம் தான் மிஸ்டேக். இந்த இடம் இந்த வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு அதுல பிழைய சுட்டி காமிச்ச உடனே கேஷவ் காஷ்மீருக்கு விருப்பு கொள்ளல, பிரமிச்சு போனாரு. யாரு இந்த பையன்? இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு ஞானமா? இவன் ஒரு இலக்கண வாத்தியார் தானே, சமஸ்கிருதத்துல ஒரு இலக்கணம் கிராமர் சொல்லக்கூடிய ஒரு டீச்சர். இவர்கிட்ட நான் தோத்து போயிட்டேனே, என் பாட்டுல பிழை. இது ஒரு பாட்டு தான். இன்னி கொஞ்சம் கூடி அலசி பார்த்தா நிறைய பிழைகளை கண்டுபிடிக்கலாம். நீமா அப்படியே நாசுக்கா சொல்றேன், உன் பாட்டுல நிறைய பிழை இருக்குப்பா, நீ ஒன்னும் பெரிய பண்டிதன் கிடையாது. என்ன பண்ணாரு, முதல்ல அவர் பாட்டுடைய புகழெல்லாம் சொல்லிட்டேன். அவர் பாடின அந்த உச்சரிப்பு இதெல்லாம் குளோரிஃபை பண்ணிட்டு, இங்க எங்க பிழை இருக்கு அதுல ஒரு பாட்டு மட்டும் இனி கொஞ்சம் பேசினா நீ நிறைய கண்டுபிடிக்கலாம். கேஷவ் காஷ்மீருக்கு ஆச்சரியம். இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில இப்படி நடந்ததே இல்லை. இது வரைக்கும் அந்த ஆள் வாழ்க்கையில இப்படி அவன் பாட்டுல யாரும் பிழை கண்டுபிடிச்சதே இல்லை. நிம்மாயோடைய பசங்களாம் விழுந்து சிரிக்கிறாங்க. போச்சா பண்டிதருக்கு போச்சு, அவன் அகங்காரம் போச்சு, கர்வம் போச்சு. நிம்மாய் சார் நோ. நிம்மாய் உடனே தன் மாணவர்களை கட்டுப்படுத்துறாரு. தப்பு, அவை சிரியக்கூடாது, அமைதியா இருக்கு. நாங்க பெரிய அவங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அமைதியா இருக்கு. பசங்களை கப்பிட்டு கொஞ்சம் பசங்க இருந்தாங்க, அவங்க சிரிச்சு விளையாண்ட. பண்டிதனுக்கு கர்வம் இருந்தது, தற்பெருமை இருந்தது, அகங்காரம், வீண் பெருமை போச்சு, எல்லாம் பீஸ் ஆயிடுச்சு. கேஷவ் காஷ்மீர் முழிச்சுட்டு இருக்காரு. தலை குனிந்து போய், முகமெல்லாம் வாடி போய், தான் தோற்று விட்டோம். ஒரு சாதாரண இலக்கணம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு கிராமர் டீச்சர், சான்ஸ்கிரிட் கிராமர். அவர் பெரும் பண்டிதன் இல்ல, நவதீபத்துல பெரிய ஸ்காலர் இருக்காங்க, அந்த பண்டிதன் இல்ல, அவர் ஒரு கிராமர் டீச்சர். அவர்கிட்ட போய் நான் தோத்துட்டேனேன்னு தலை குனிஞ்சு போயிட்டேன். தலை குனிந்து வெக்கி, தலை குனிந்து கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வடியுது. இமாய் சொன்னாரு, இல்ல நீங்க பொண்ணு வருத்தப்பட வேண்டாம், நீங்க போங்க, நீங்க போய் அறையில நிதானமா ஓய்வெடுக்க, நம்ம காலையில பேசலாம். கேஷவ் காஷ்மீர் அப்படியே தலை குனிஞ்சு வந்த அறையில வந்துட்டு அழுகுறார். என்ன, ஏன் சரஸ்வதி மாதாவுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி வந்து அழற, சரஸ்வதி என்னை ஏன் கைவிட்டீங்க? போய் இலக்கண வாத்தியார்கிட்ட போய் நான் தோக்கணுமா? இது எனக்கு பெரும் அவமானம்.
பெரும் அவமானம், என்ன ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க 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 என் நாக்குல இருந்து நீங்க பேசுவீங்க, என்னை பாட வச்சீங்க, நீங்க நீங்க வந்து என்னை குழந்தையா பாவிச்சு எனக்கு முழு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, நாலேஜ் கொடுத்தீங்க. ஏன் இப்படி பண்ணினீங்க? ஒரு பையன்ட்டு நான் தோத்து போயிட்டேன், ஒரு சின்ன பையன், 15-16 வயசு பையன், அவன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். என்னை ஏன் கைவிட்டீங்கன்னு அழக. நான் ஏதோ குற்றம் செய்தேன், உங்களுக்கு நான் ஏதோ உங்களுக்கு அபராதம் பண்ணிட்டு, நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு அழுது அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம பட்டினி இருந்து அப்படியே அழுது மயங்கி சரஸ்வதியோட பாதத்திலே மயங்கி விழுந்துட்டாரு. சரஸ்வதி மாதா தோன்றினாங்க. தன் பிள்ளை, தன் மகன் அழுது மயங்கி விழுந்ததை காண முடியாம சரஸ்வதி மாதா தோன்றினாங்க. ஏ கேசவா, எழுந்திரு, உனக்கு ஒரு பெரும் ரகசியம் சொல்ல போறேன். அது ரொம்ப ரொம்ப ரகசியம். அதை நீ வெளியில சொல்லவே கூடாது. சொன்னா நீ மரணம் அடைந்து விடுவாய். உனக்கு பெரும் தண்டனை உண்டு. நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கவனமா கேட்கணும், நம்மளும் கவனமா கேட்கணும். என்ன சொல்றாங்க சரஸ்வதி மாதா? கங்கை கரையில் நீ சந்தித்தாய அந்த நபர் ஒரு சாதாரண இலக்கண வாத்தியாரோ இல்ல ஒரு கிராமர் டீச்சரோ இல்ல அவர் ஒரு சான்ஸ்கிரிட் மாஸ்டரோ கிடையாது. அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், என் பகவான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரிடமிருந்து எனக்கு நாலேஜ், இந்த சரஸ்வதிங்கிற இந்த கல்வியினுடைய தேவதை சரஸ்வதி, அந்த 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 நாலேஜுக்கு யார் ஆதாரம்? வந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் தான் நீ சந்திச்சிருக்க. கேசவா, இதுவரைக்கும் நான் கொடுத்த வரம் உனக்கு உண்மையான வரம் அல்ல. நீ பல திசைகளில் போய் பல பேரை வென்றிருக்கிறாய். அது நான் உனக்கு செய்த உண்மையான வரம் அல்ல. இன்றுதான் நான் உண்மையான உனக்கு நல்ல ஒரு வரம் கொடுத்திருக்கேன். நீ நிமாய் பண்டிதரை சந்தித்தது. நிமாய் பண்டிதர் என்னுடைய பகவான். அவர் முன்பு வர நான் கூச்சப்படுவேன். அவர் முன்பு வந்து நிற்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு வந்து அந்த அந்த ஒரு என்னால் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட பெரும் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரை நீ சந்தித்திருக்கிறாய். அவர் ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல. நீ சற்றும் யோசிக்காம எழுந்து போய் அவருடைய திருப்பாதங்களை பற்றிக்கொள். உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் உனக்கு வழக்கும் உண்மையான வரம். நான் உனக்கு உண்மையான வரம் கொடுக்கிறது இதுதான். உன்னை நான் பரம புருஷோத்தமன் முழுமுதற் கடவுள் கௌரங்கர் கிருஷ்ண சைத்தன்ய மகாபுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றிக் கொள்ள வேண்டும். கேசவ காஷ்மீரி எழுந்து வந்து ஓடி வர கங்கை கரையில் ஓடி வந்து இருப்பு கொள்ளல. அவருக்கு சரஸ்வதி மாதா வந்து காமிச்சு கொடுத்துட்டா அவர் யாருங்க. நான் என்னமோ ஒரு சாதாரண பையனை தோத்துதான் நினைச்சேன். அவர் ஒரு சாதாரண பையன் அல்ல. நான் தோற்கவில்லை, அவர் என்னை திருத்தி ஆட்கொண்டார் என்பதை கேசவ காஷ்மீரி புரிந்து கொண்டார். ஓடி வந்து நிமாயுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டார். மகாபிரபு, தாங்கள் யார் என்பதை நான் அறிந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரும் குற்றம் செய்தவனாகிவிட்டேன். வீண் கர்வம், தற்பெருமை, பொய்கர்வம், அகங்காரம், அடாவடித்தனம் இதெல்லாம் என்னிடம் இருந்தது. பல பட்டத்து யானைகள், குதிரைங்க, ஆயிரக்கணக்கான சேவகர்கள், ஆயிரக்கணக்கான சீடர்கள், பெரும் கர்வத்தோடு நான் வலம் வந்தேன். அதையெல்லாம் தாங்கள் ஒண்ணும் இல்லைனாக்கிவிட்டீங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நிரூபித்து விட்டீர்கள். தங்களுடைய திருப்பாதம் நான் தரிசனம் நான் செய்த பாக்கியம் அப்படின்னு மகாபுடைய பாதத்தை பற்றிக்கொண்டு கண்ணில் ஒரு கண்ணீராளி அப்படி அபிஷேகம் பண்ண மகாபிரபு சொன்னார், கேசவா, பண்டிதனுக்கு பணிவு முக்கியம். பணிவு, எளிமை, இதுதான் ஒரு பண்டிதனுடைய அடையாளம். இதெல்லாம் தேவை. இந்த பௌதிக வசதியில தூக்கி போடு. இது ஒண்ணுத்துக்கு உதவாது. இந்த குதிரைங்க, யானைங்க, சேவகர்கள் எல்லாத்தையும் தூக்கி போடு. உன்னுடைய மனம், உன்னுடைய பாண்டித்யம், உன் புத்தி, உன் மனமெல்லாம் பகவான் பரமபுருஷன் அந்த கிருஷ்ணனுடைய சேவனம், கிருஷ்ணனுக்கு சேவனம் பண்றதுக்காக. நீ பாண்டித்யம், ரொம்ப பாண்டித்யம் கிருஷ்ணனுக்கு சேவனம் பண்ணு. கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடு, கிருஷ்ணனுடைய புகழ் பாடு, அதை கவிதையா பாடு. வீண் கர்வம் கொண்டு திக்கு விஜயம் செய்வது, பல பேரை ஜெயித்து அவங்க அவமானப்படுத்துவது, இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு மகாபிரபு அவர் ஆசீர்வதிச்சார். மகாபிரபு ஆசீர்வாதம் பெற்றோடனே கேசவ காஷ்மீரி கண்ணில் வந்து கண்ணீர் வந்து அவரை கட்டி தழுவிக்கிட்டார். மகாபிரபு கேசவ காஷ்மீரி அப்படியே தோலோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டாரு. கேசவ காஷ்மீரி உடம்பெல்லாம் அப்படி புல்லரித்து, அப்படியே உடம்பு மயிர் குத்திட்டு, நாவெல்லாம் தழுதெடுத்து கேசவ காஷ்மீரி பெரும் பக்தரானார். அன்று முதல் அவரும் நாம ஜபிக்கார். மகாபுடைய கருணையினால கேசவ காஷ்மீரி எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் திருப்பி அமைச்சிட்டாரு. குதிரைங்க, யானைங்க, வேலைக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரண உடை அணிந்து கொண்டு பகவானுடைய சேவகனுடைய சேவகனாக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சார். தூய்மையான பக்தரான
இதுதான் மகாபுடைய காரணமற்ற கருணை. கேசவ காஷ்மீரை திருத்தி ஆட்கொண்டார். அப்ப இந்த ஒரு லீலை மூலமா மகாபிரபு அழகழகான பாடம் கற்றுக் கொடுக்கிறார். பக்தர்கள்ட்ட முறை கண்டுபிடிக்கிறது தவறு முதலாவது. அப்படியே ஏதாவது அவங்க தவறு செய்தாலும் அது மூத்த அதிகாரிகள் கண்டிப்பாங்க. பக்குவமா எடுத்து சொல்லி அவங்கள மனசு நோகாது போல, என்னைக்கு வைஷ்ணவர் மனசு நொந்தரக்கூடாது, வைஷ்ணவருடைய மனதை நம்ம நோகரிச்சிடக்கூடாது. பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் மகாபிரபு பண்ணார். அவர் நினைச்சிருந்தா நவதீபத்துல ராஜசபையில பெரும் சபையை கூட்டி லட்சக்கணக்கான மக்களை வர வைத்து மன்னர் முன்னாடி பாமர ஜனங்கள் முன்னாடி கேசவ காஷ்மீருடைய அகங்காரத்தை பொடிப்பொடி ஆக்கியிருக்க முடியும். அந்த மகாபிரபு அதை செய்யல. தனி இடத்துல கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அப்படியே ஒண்ணுமே பண்ணாத போல ஒரு அகங்காரத்தை பண்ணிட்டாரு. இதுதான் மகாபிரபு. அப்ப கேசவ காஷ்மீரி மகாபுடைய பெரும் பக்தரான அழகான ஒரு லீலை. இந்த லீலை மூலம் நாமளும் இதை கற்றுக்கணும். பக்தர்கிட்ட பழகும் போது பணிவு, எளிமை, நம்ம நிறைய படிக்கும் போது பக்தியில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது பக்தியில பக்குவம் ஆக ஆக பக்தியில முன்னேற்றம் அடைவது அறிகுறி என்னன்னா, ஒரு பக்தன் பக்தியில உயர்ந்து விட்டார், முன்னேறி விட்டார் என்பதுக்கு அடையாளம் அவர் எவ்வளவு பணிவா இருக்காரு, எவ்வளவு எளிமையா இருக்காரு. எளிமை, பணிவு, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுமை, இதுதான் ஒரு பக்தன் பக்தியில பக்குவமா இருக்கிறது காமிக்கிறதுக்கான அடையாளம். இவர் பக்குவமான பக்தர். எந்த சூழ்நிலையும் கிளர்ச்சி அடைய மாட்டாரு, எந்த சூழ்நிலையும் எளிமையா இருப்பாரு, ரொம்ப பணிவா இருப்பாரு, ரொம்ப அன்பா இருப்பாரு. இந்த மாதிரி குணங்கள் இதைதான் நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மகாபிரபு இந்த அத்தியாயத்தில் கற்றுக் கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ